வந்து நம்ம ஒரு ட்ரீம் கேச்சர் வந்து பண்ண போறோம். ஒரு ட்ரீம் கேச்சர் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சார்ட் வச்சுட்டு ஒரு சனல் வச்சுட்டு நம்ம ட்ரீம் கேச்சர் பண்ண போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. ஃபெவிக்ரில், அக்ரிலிக் கலர், நம்ம எல்லாத்துக்குமே கலர் யூஸ் பண்றதுக்கு ஃபெவிக்ரில், அக்ரிலிக் கலர், ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, மாதிரி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, சேனல். மேம் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன்ஸ் மேம். எஸ் மேம். என்னது பண்ண போறோம்னு சொன்னீங்க மேம்? ட்ரீம் கேச்சர். ட்ரீம் கேச்சர். ஓகே ஓகே ஓகே, थैंक यू மேம். ட்ரீம் கேச்சர் மேம். ஓகே ஓகே, ட்ரீம் கேச்சர் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாருங்க. இந்த மாதிரி ஃபெவிக்ரில், அக்ரிலிக் கலர், ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒண்ணு. பிரஷ், ஃபைன் ஆர்ட் பிரஷ், ஓகே, பென்சில் டிரா பண்றதுக்கு, சிசர்ஸ் கட் பண்றதுக்கு, இது மாதிரி ஜூட் த்ரெட். ஓகே, இது மட்டும் தான் நமக்கு தேவையானது. அது போக இந்த மாதிரி ஒரு சார்ட், அதாவது ஒரு சார்ட் வந்து 1/4 கட் பண்ணிட்டு அந்த 1/4ல ஒரு ஹாஃப் இந்த அளவுக்கு பிட் நம்ம A4 டிராயிங் நோட் புக் சைஸ் இருந்தா போதும், A4 ஷீட் அளவு இருந்தா போதும். ஓகே, இப்போ இந்த சார்ட் வச்சுட்டு நான் ஒரு சர்க்குலர் ட்ரீம் கேச்சர் பண்ண போறேன். இப்போ ரெக்டாங்குலர் பீஸா இருக்கு, கவனிங்க. இத வந்து நம்ம சர்க்குலா கட் பண்ணணும். சர்க்குலா எப்படி கட் பண்றதுன்னா, முதல்ல இந்த சார்ட்டை நம்ம ஒரு ஸ்கொயர் பீஸா கட் பண்ணிக்கலாம். இது ரெக்டாங்குலரா இருக்கு இல்லையா, இது வந்து பாருங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிளா வச்சு பண்ணீங்கன்னா ஈக்குவல் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த ஸ்கொயர் பீஸா நான் கட் பண்றேன். ஓகே, இந்த பீஸ் நமக்கு தேவைதான், இந்த பீஸ் நமக்கு தேவைதான். இப்ப இந்த பீஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஸ்கொயர் பீஸா இருக்கு, இதை வந்து நம்ம சர்க்கிளா நம்ம கட் பண்ணணும். சர்க்கிளா கட் பண்றதுக்கு நீங்க இந்த ஸ்கொயர் பீஸ 2ஆ டிவைட் பண்ணிக்கங்க. ஓகே, அத திரும்ப 4ஆ டிவைட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு இப்போ அந்த பென்சில்ல வச்சுட்டு ஒரு டிரா பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு கர்வா டிரா பண்ணிக்கங்க. இதுல இருந்து ஒரு 2 inches சைஸுக்கு இங்க ஒரு பெரிய கர்வ் நீங்க டிரா பண்ணிக்கங்க. ஓகே, இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த பீசஸ் வந்து நீங்க கட் பண்ணலாம். ஓகே, இந்த அவுட்டர் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த உள்ள ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்குல்ல, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்குது. இங்க வந்து கொஞ்சம் டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த எட்ஜை வந்து கொஞ்சம் நீட்டா கட் பண்ணிட்டா நமக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து கிளியரா கிடைக்கும். பெண்ட் இல்லாம கட் பண்ணணும். ஓகே, ஓகே, இத கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த எட்ஜ் வந்து ஷார்ப் இல்லாம கட் பண்ணிக்கங்க. ஓகே, கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லாவே கிடைக்குது. ஓகே, ஓகே, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சர்க்கிளோ ஒரு டைமண்டோ ஏதோ ஒண்ணு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதையும் நீங்க கட் பண்ணணும். இதை எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இதை 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு 2 பீஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதை 2ஆ கட் பண்ணிக்கங்க. ஓகே, கட் பண்ணிட்டு இதை 2ஆ ஃபோல்ட் பண்ணிருங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பீஸையும் 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு பாருங்க, இந்த இடத்துல ஒரு
லீஃப் மாதிரி நான் வரைய போறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டிங் போட்டுட்டு ஒரு ஹாஃப் லீஃப் பேட்டர்ன் போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல ஒரு அந்த லீஃப்னுடைய ஒரு ஜிக்ஜாக் லைன் நம்ம போறோம். இந்த மாதிரி ஜிக்ஜாக் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்ப வந்து பாருங்க, இந்த ஜிக்ஜாக் லைனை நான் கட் பண்ணிடுறேன். நமக்கு ஒரு 2 லீஃப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சிசர்ல இப்போ 2 லீஃப் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி 2 லீஃப் நான் எடுத்திருக்கேன். மொபைல் ரொட்டேட் பண்ணாம வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப மாத்தினா இடையில ஏதாவது ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 செகண்ட். இப்போ கரெக்டா இருக்கா? இதுவும் 2 ஒரு ஹாஃப் லீஃப் போட்டுக்காங்க. ஃபோல்டிங் கொஞ்சம் ஸ்லோவா காட்டுங்க மேம். ஓகே, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் எடுத்துட்டு இதை 2ஆ மடிச்சிருக்கேன். திரும்ப 2ஆ மடிக்கிறேன். அதாவது டபுள் பீஸ திரும்ப 2ஆ மடிச்சுட்டு ஒரு ஹாஃப் லீஃப் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நான் கட் பண்ண போறேன். கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக் லைன் நான் இதுல டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு அதோட சேர்த்து நான் அந்த 4 ஃபோல்டிங்கும் சேர்த்து நான் கட் பண்ணா நமக்கு 2 லீஃப் கிடைக்கும். இத பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி நம்ம போடலாம். ஓகே, இப்ப இந்த லீஃப் வந்து சாரி இது மடிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு 5 லீஃப் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, 4 லீஃப் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரே மாதிரி கொஞ்சம் லீஃப் கட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? இப்ப தெரியல, இந்த மாதிரி சர்க்கிள் பேட்டர்னும் கட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி லீஃபும் ட்ரீம் கேச்சருக்கு நம்ம கட் பண்ணிருக்கோம். இது வந்து 4 லீஃப் ஆர் 5 லீஃப் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 5 லீவ்ஸ் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு 5 லீவ்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். எட்ஜஸ்ல ஒவ்வொன்றும் வந்து நீங்க கொஞ்சம் ஷார்பன் பண்ணி வச்சுக்கலாம். லீஃப் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 5 லீஃப் கிடைச்சிருக்கு. ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் நான் ஒரே ஒரு சார்ட், ஒரு குவார்டர் சைஸ் சார்ட்ல நான் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் ரொட்டேட் பண்ணணுமா? இப்போ கரெக்டா இருக்காமா வீடியோ? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஜூட் த்ரெட் சணல் கயிறுகள் வந்து நிறைய எடுத்துக்கங்க. சணல் கயிறு நிறைய எடுக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபுல்லா கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. No need to rotate, ma'am.
ஓகே, இந்த மாதிரி பிட்டா நீங்க எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட பேக்கிங்ல வர பிட்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த் வச்சோம்னா சுத்தறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த ரோல் பண்ண போறோம். நம்ம இந்த மாதிரி பிட்டா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜூட் த்ரெட் இல்ல மேம், உல்லன் த்ரெட்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூட் த்ரெட், உல்லன் த்ரெட், இல்ல இந்த இதுலயே இன்னும் தின் பேக்கிங் கட்டி விடும்ல சணல் கயிறு, அந்த மாதிரி ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கம் அப்ளை பண்ண போறேன். இந்த இடத்துல கம்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ண போறேன். லைட்டா நான் அப்ளை பண்றேன். இந்த சர்க்கிள்ல ஒரு எண்ட்ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இப்போ இது பாருங்க இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்றேன். உள்ள கொடுத்துட்டு அப்படி நம்ம கொடுத்துட்டே வர வேண்டியதுதான். இந்த சார்ட்டை ஃபுல்லாவே நம்ம ரோல் பண்ண போறோம். சார்ட் இன்னும் கொஞ்சம் திக்கு லீஃப் கட்டு காமிக்கிறேன். திரும்ப காமிக்கிறேன். இத முதல்ல சார்ட்டை ரோல் பண்ணி வச்சிருவோம். அது காயட்டும் கொஞ்சம் நமக்கு. ஓகே, இந்த பாருங்க இந்த மாதிரி நீங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கம் நிறைய போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வாங்க ஜூட்டை. இந்த ரோல் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கம் வச்சுட்டே வாங்க. அவ்வளவுதான். அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சணல் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிறோம். ஓகே, இது பாருங்க இந்த மாதிரி இந்த ஒரு சணல் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கம் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபேப்ரிக் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து அந்த ஒட்டுறது வந்து ஈஸியா ஒட்டிக்கிறோம். ஓகே, திக் சார்ட் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்காதுங்கிறதுனால தான் நான் திக் சார்ட் எடுத்திருக்கேன். திக் சார்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்க எடுத்து அதை சர்க்கிளா கட் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சு கூட நீங்க அளந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு காம்பஸ் வச்சுட்டு நீங்க டிரா பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட்டா வேணும்னா காம்பஸ் வச்சுட்டு டிரா பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, காம்பஸ்ல யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரொம்ப இழுக்க கூடாது. ஏன்னா இது வந்து ஆர்டினரி தீம் சார்ட்ங்கிறதுனால ரொம்ப இழுக்காம நம்ம கொண்டு போகணும். இப்போ இந்த இடத்துல நான் கொண்டு வந்து முடிக்க போறேன். இதை அப்படியே ஃபோல்ட் பண்றேன். திரும்ப நெக்ஸ்ட் அகைன் ஸ்டார்ட் பண்றேன். பாருங்க இது அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே வரலாம். கையில கொஞ்சம் பிடிச்சுக்கணும். இந்த சணல் ஒட்டுற வரைக்கும் ஒரு சைடு பாருங்க நான் கம் தடவல, ஒரு சைடு மட்டும் கம் தடவிட்டு வரேன். ஓகே, சாரி, ஃபுல் சர்க்கிளும் பண்ணணுமா, ஃபுல்லா கவர் பண்ணணும். அந்த சார்ட்டை சுத்தி ஃபுல்லா கவர் பண்ணணும்னா பாருங்க இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டே வரணும். ஓகே, இது வந்து நீங்க வந்து ஜூட் ஒர்க்லயும் போகலாம். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டுக்கு கூட நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்க்கு வந்து ஒரு பாட்டில் ஒண்ணு ரெடி பண்ணிக்கங்க. பாட்டில் பெயிண்டிங் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸுக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் மீன்ஸ் எந்த பாட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டுல பழைய ஸ்ட்ரீபெட் பாட்டில்ஸ் அந்த மாதிரியான பிளைன் பாட்டில்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பாட்டில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பாட்டில் த சேம் அக்ரிலிக் கலர் அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் எதுக்கு மேம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இது வந்து ட்ரீம் கேச்சர்னு சொல்ல போறோம். வால் ஹேங்கிங். இந்த ட்ரீம் கேச்சர் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ட்ரீம் கேச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு வீட்டுல வந்து ஒரு ட்ரீம் கேச்சர் செஞ்சு நம்ம மாட்டி இருந்தோம்னாலே அந்த வீட்டுல வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீம் கேச்சர்ங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான ஒரு எனர்ஜி கொடுக்கும். இந்த ட்ரீம் கேச்சர் வந்து நிறைய இதுல பண்ணலாம். நம்ம ஜூட் த்ரெட்ல பண்ணலாம், உலன் த்ரெட்ல பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி பெயிண்டிங்ல கூட ட்ரீம் கேச்சர் பண்ணி மாட்டலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வந்து ஜூட்ல பண்ணி நீங்க போடுங்க, இல்லைன்னா உலன் த்ரெட்ல இருந்து பண்ணுங்க.
இந்த ட்ரீம் கேச்சர் வீட்டுல மாட்டி வச்சிருக்கும் போது என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழையிற இடங்கள்ல எல்லாருமே மாட்டி வைப்பாங்க. இதுக்கு வந்து வாஸ்துப்படி எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு உள்ள நுழைஞ்சோடனே ஒரு வால் ஹேங்கிங் தொங்கும். அந்த ட்ரீம் கேச்சர் வந்து நமக்கு நம்மளோட ட்ரீம்ஸ ஹைலைட் பண்ற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். நடுவுல ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி, நடுவுல ஒரு ஃபிளவர்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ட்ரீம் கேச்சர்ங்கிற ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மிங் இருக்கு நமக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸோட இறகுலாம் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸோட இறகு, இந்த கோழியோட இறகு, அந்த மாதிரி மயில் இறகு, அதெல்லாம் நீங்க வச்சு அந்த கேச்சர்ல தொங்க விடலாம். இப்ப நம்ம கிட்ட அதெல்லாம் இப்ப கையில இல்லமாங்கிறதுனாலதான் நான் வந்து இருக்கிற ஐட்டத்தை யூஸ் பண்றதுக்காக தான் யோசிச்சு உங்ககிட்ட இப்போ என்ன ஐட்டம் இருக்கும் வீட்டுல அப்படிங்கறத யோசிச்சு நான் இந்த கேச்சர் கொண்டு வந்திருக்கேன். இதே மெத்தட்ல தான் நீங்க வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மயில் தொகை இருந்துச்சுன்னா மயில் தொகையில கூட பண்ணலாம். ஓகே, இல்ல கிளாத்ல கூட டிசைன் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரீம் கேச்சர் வந்து சுத்திக்கிட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி இங்கேயும் கொஞ்சம் போடணும், இதுலயும் கொஞ்சம் போடணும். அப்பதான் நமக்கு ஸ்டிக் ஆகும். ஒன் சைடு போட்டா போதும், ரொம்ப டைட் பண்ண வேணாம். சார்ட்ல பண்ணும்போது ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா சார்ட் கிழிஞ்சிரும். அதனால நம்ம இந்த பூ கட்டுற மாதிரி பாருங்க, ரொம்ப ஸ்லோவா சுத்திக்கிட்டே வாங்க. இல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய ரிங் பறவைகளின் கூடு வச்சு செய்ய முடியுமா? பறவைகளின் கூடுக்கெல்லாம் எங்கம்மா போகுது? பறவைகளோட கூடெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சர்க்கிள் சைஸ் குட்டியா போடலாமான்னா போடலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்க வளையல போடலாம், அது ரொம்ப குட்டியா இருக்கும். வேற ஏதாவது கேஸ்கெட், பழைய கேஸ்கெட் இருந்துச்சுன்னா அதுல பண்ணுங்க. நீங்க வீட்டுல பழைய கேஸ்கெட், சின்ன கேஸ்கெட் இருந்துச்சுன்னா பண்ணலாம். சின்ன குக்கரோட கேஸ்கெட்ல இருந்துச்சுன்னா பண்ணலாம். பெரிய குக்கர்லயும் பண்ணலாம், பெரிய கேஸ்கெட்லயும் பண்ணலாம். அந்த அளவுக்கு த்ரெட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் தான் பண்றேன். பாருங்க, சாதாரண ஜூட் தான், A4 சைஸ்ல பண்ணலாம். இப்ப நான் எடுத்திருக்கிறது வந்து A4 சைஸ் சார்ட் தான். இப்ப நான் எடுத்திருக்கிறது வந்து A4 சைஸ் சார்ட்ல ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி பீஸ்ல அந்த லீவ்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இது பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பண்ணலாம். ஜூட் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஒரு ஜூட் எக்ஸிபிஷனே தனியா நடக்கும். அந்த அளவுக்கு வந்து ஹேண்டிகிராஃப்ட்ல வந்து ஜூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப்ட் ஐட்டம். சீப் அண்ட் பெஸ்டான கிராஃப்ட் ஐட்டம். ஜூட்ல வச்சு டால்ஸ் பண்ணலாம், நிறைய கிராஃப்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா தான் சுத்தணும். பொறுமையா சுத்தினாதான் நமக்கு அது திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஓகே, சைட்ல பாருங்க, அந்த ஜூட்டோடைய சைட்லயும் நான் வந்து ரொட்டேட் பண்றேன், ஒட்டுறேன், ஸ்டிக் பண்றேன். சைட்லயும் ஸ்டிக் பண்றேன், கீழேயும் கொஞ்சம் கம் நான் ஸ்டிக் பண்றேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? நான் த்ரெட் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கா எடுத்திருந்தேன்னா என்னால ரொட்டேட் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ இது வந்து அடியில ஃபோல்ட் ஆகுறதுனால இங்க கட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சைடு தான் ஜாயின் பண்ற மாதிரி வரணும். ஓகே, அடுத்த பீஸ் நான் ஜாயின் பண்றேன். வீட்டுல இப்போ பேக்கிங்ல வர்ற சணல் இதெல்லாமே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. எல்லா ஒர்க்குக்குமே நமக்கு எல்லாமே யூஸ் ஆகும். கிராஃப்ட்ல வந்து நம்ம எதெல்லாம் வேணாம்னு தூக்கி போடுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய யூஸ் ஆகும். அதுக்காக வீட்டுல வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்க வீட்டுல திங்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா வேணாங்கிற குப்பையெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு சொல்லுவாங்க. பட் ஆனா அதுதான் நமக்கு நிறையவே யூஸ் ஆகும். பாருங்க, அடுத்த கிளாஸ் நம்ம பாட்டில் பண்ண போறோம். பாட்டில் வந்து வீட்டுல இருக்க பழைய ஸ்ரீபெட் பாட்டில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல டிசைன் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். பிளைனா இருந்தா பெட்டரா இருக்கும்.
bottle work அடுத்த கிளாஸ். பாருங்க தின் சார்ட், அதனால கொஞ்சம் நமக்கு லேட் ஆகுது. இதே டபுள் அது ட்ரிபிள் சார்ட் போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவும் பண்ணலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும், இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். பாருங்க நம்ம அந்த பழைய காலத்துல தண்ணிப்பானை வைக்கிற பெருமனைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கு லுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கம் நிறைய வச்சுட்டு பேஸ்ட் பண்றேன். திருப்பி அடுத்த ரூட் நான் எடுக்கிறேன். இந்த இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். மிஞ்சி போனா அந்த சணல் வந்து ஒரு 10 ரூபாய் வரும், அவ்வளவுதான். சரியா? ஒரு ஃபேப்ரிக் க்ளூ, நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ், அவ்வளவுதான். இத வந்து நம்ம ஒரு நீங்க இதெல்லாம் வந்து இந்த ட்ரீம் கேப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சேல் போட்டீங்கன்னா ஒரு 250 இருந்து 300 வரைக்கும் மினிமம் போடலாம். ஓகே, இது நல்லா கொஞ்சம் ஸ்டிக் ஆகணும். பாருங்க, அடுத்து நான் ரோல் பண்றேன். கையில கம் இருக்கிறதுனால கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறேன், இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டே வரோம். இந்த பேஸ்லயும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணணும். இப்பதான் நான் பிட்டு பிட்டா கட் பண்ணிருக்கேன், ஏன்னா ஃபுல் லென்த் கொடுத்தோம்னா நம்மளால இந்த மாதிரி ரொட்டேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நான் பிட்டு பிட்டா ஜாயின் பண்றேன். உலன் த்ரெட்ல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாமா? உலன் த்ரெட்ல பண்ணலாம். அந்த பறவைகளையும் கூட வச்சு பண்ணலாமான்னு கேட்டாங்க. பறவைகளோட கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே, அது வேண்டாம். நம்ம வந்து இந்த மாதிரி சாதாரண பேஸ்ட் சணல் இதுகளை வச்சு பண்ணலாம். ஓகே, பாருங்க, இப்போ இந்த ட்ரீம் கேட்ச் நான் வந்து ஃபுல் பண்ணிட்டேன். எண்டாகும் போது முடிக்க போறோம். நீங்க இந்த சார்ட் வந்து ஒரு ட்ரிபிள் சார்ட் கூட ஒட்டிக்கங்க, உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஓகே, இந்த சார்ட் வந்து ஒரு ட்ரிபிள் சார்ட் கூட நீங்க ஒட்டிக்கங்க. இந்த ஒரு பீஸ் நமக்கு தேவையா இருக்கு. இதுல கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இத நான் வந்து இப்போ இந்த கம் வந்து நிறைய யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு கம் தான் நமக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா ஃபெவிகால்ல யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபேப்ரிக்ல யூஸ் பண்றீங்க நீங்க கேட்கலாம். ஃபெவிகாலை விட ஃபேப்ரிக்ல வந்து நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டா கம்மும் நமக்கு வந்து சீக்கிரமா ஸ்டிக் ஆயிக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கம் வெளியில அப்படிலாம் பட்டுச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். ஃபெவிகால் கூட உங்களுக்கு காஞ்சா அந்த இடம் ஒயிட்டா தெரியும். அந்த ஃபேப்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். அதனால நமக்கு வந்து கம் எக்ஸஸா தெரிஞ்சாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. டிசைன் பினிஷ் பண்ணும்போது வந்து ப்ராப்ளம் இருக்காது. அதனாலதான் மேக்சிமம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டுறோம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து இன்னொன்னு நல்ல லைஃப் இருக்கும். அதாவது இன்னொன்னு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேப்ரிக் க்ளூல நீங்க ஒட்டி கிராஃப்ட் ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா
ஒரு தண்ணியுமே பட்டுருச்சு, காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா காஞ்சிருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ ஃபெவிகால் வச்சீங்கன்னா தண்ணியில ஊறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து அந்த தண்ணியில ஊறாது. தண்ணி பட்டாலும் ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒண்ணும் செய்யாது. அதனாலதான் மேக்ஸிமம் கிராஃப்ட்டுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். நீங்க உள்ளன் த்ரெட் இந்த மாதிரி ரிங் சைஸ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளோ பிராடா தான் வேணுங்கிறது இல்ல, இன்னும் கொஞ்சம் சின்ன கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்கா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு இடையில கம் போட்டுக்கிறேன். ஓகே, இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அடுத்த ஒரு லைன் வரும், அது நான் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இடையில இடையில நான் கொஞ்சம் கம் போட்டுறேன். கையில வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்டிக் பண்ண முடியும் நமக்கு. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒரு இந்த சைடு பாருங்க கம் இருக்காது, பேக் சைடுல கம் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து நம்ம அழகா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு அழகான ஒரு வளையம் மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்ப பாருங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் சணல் எடுத்துட்டு இந்த ஒரே சைஸ்ல நான் ஒரு 2 எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு ஈக்குவல் சைஸ்ல 2 சணல், அதை விட கொஞ்சம் லென்த் கூட உள்ள மாதிரி ஈக்குவல் சைஸ்ல ஒரு 2 சணல் எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா சென்டர்ல ஒரு லாங்கா ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு சிங்கிள். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு சணல் ரெடியா இருக்கு. இப்ப நான் வந்து இந்த சென்டர்ல இது வந்து நம்ம மேல கூட கொடுத்துக்கலாம். இது வந்து ஹேங்கிங்க்கு நான் கொடுத்துறேன். இந்த பர்பஸ் வந்து ஹேங்கிங்காக நான் கொடுத்துறேன். இந்த ஹேங்கிங்காக நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். நல்லா ஒரு நாட் ஒண்ணு போட்டுக்கங்க. ஓகே, இத மாதிரி நான் உள்ள கோர்த்துட்டு ஒரு நாட் ஒண்ணு போட்டு விட்டுறேன். இந்த இடத்துல ஒரு நாட் ஒண்ணு போட்டுக்கலாம். நம்ம இந்த நாட் வந்து கொஞ்சம் பேக்ல வர மாதிரி போட்டுருங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம கம் பினிஷிங் வந்து காயாம இருக்கு, கலந்து வருது. ஓகே, இதை உள்ள கொடுத்து காய வச்சிருங்க. காய வச்சுட்டு பேக்ல இந்த நாட் நீங்க போட்டு வச்சிடலாம்.
இந்த நாட் ஒண்ணு போட்டுருக்கோம். இன்னொன்னு வந்து ஒரு பெரிய ஒரு ரோப் ஒண்ணு போட்டுக்கோங்க. இந்த ரோப் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டுட்டு இதுலயும் ஒரு நாட் போட்டுருங்க. நாட் எல்லாமே கொஞ்சம் பேக் சைடு வர மாதிரி போட்டுருங்க. சாரி, ஓகே. இந்த எக்ஸ்ட்ராவா தொங்குறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஒண்ணு லாங்கா நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு போட போறேன். இந்த லென்த்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி போட போறேன். இதே மாதிரி இந்த சைடு ஒரு ரோப் நம்ம போட்டுக்கலாம். பேக் சைட்லயே போட்டுருங்க. எல்லாமே நாட் எல்லாமே பேக் சைட்ல போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு போட்டிருக்கேன். இன்னொன்னு வந்து இந்த சைடு நான் போடுறேன். இந்த சைடு போடும்போது பாத்தீங்கன்னா உள்ள போக வேண்டாம். ஏதாவது ஒரு ரோப்ல நம்ம போட்டா போதும். ஏதாவது ஒரு ரோப்ல போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் அதுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு இதுல நீங்க போட்டுடலாம். இப்ப நம்ம வந்து ஒரு 5 த்ரெட் வந்து நம்ம போட்டுருக்கோம். மேல வந்து ஒரு ஹேங்கிங்க்கு ஒரு த்ரெட் போட்டிருக்கேன். அத கலந்துருச்சு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஏற்கனவே போட்டது கொஞ்சம் ஒட்டாம இருந்திருக்கு. ஓகே, பாருங்க, அது கொஞ்சம் டைட்டா போட்டுட்டாதான் நமக்கு கொஞ்சம் கரெக்ட். இது ஆல்ரெடி ஒட்டினது பேக் சைட்ல ஒட்டிடலாம். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரோல் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் நம்ம ரோல் பண்ணிடலாம். கேப் இருக்கு இந்த இடத்துல, அதனால தான் லூஸா வருது. இந்த கேப் இருக்க கூடாது, இல்லைன்னா பினிஷிங் நமக்கு சரியா கிடைக்காது. ஓகே, இப்போ ஒன்னோடமா இதை கவர் பண்ணியாச்சு. இதுல ரெண்டு சைடுமே நீங்க கம் போட்டுருங்க. பேக் சைட்ல இங்க அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கம் போட்டு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மேல் பார்ட் வந்து நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்ப மேல வந்து ஒரு ரோப் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, மேல வந்து போடும்போது இந்த சைட்ல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இதையும் பேக்ல ஒரு நாட் போட்டுருங்க. சின்னதா ஒரு நாட் போட்டுருங்க. ஓகே,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வந்து நமக்கு போட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த ஒவ்வொருலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீஃப் நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். ஒவ்வொரு த்ரெட்லயும் ஒவ்வொரு லீஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஒவ்வொரு லீஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு லீஃப் வந்து அட்டாச் பண்ண பாருங்க. பாருங்க, இதை விட இது கொஞ்சம் சின்னதா இருக்கணும், அதனால கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். இது சென்டர்ல வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கணும், இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டா வரணும். ஓகே, அடுத்தது அடுத்த ஒரு லென்த் பாத்தீங்கன்னா இது அதை விட ஷார்ட்டா வரும். கம் வச்சுட்டு நீங்க இந்த சார்ட் இதுல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லீஃப் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து அடுத்த லென்த், இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து பாத்துக்கோங்க எவ்வளவு தூரம் வருதுன்னு பாருங்க. இந்த லீஃப் வந்து அதுக்கு ஈக்குவலா நீங்க அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருக்கு. இதோட லீஃப் வந்து எவ்வளவு தூரம் வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரீம் கேச்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வருது, இது ஸ்ட்ரைட் இருக்கு, இது வந்து ஸ்ட்ரைட்டா. இது வந்து ஒரு ட்ரீம் கேச்சர். சரி மேம், இதுக்கு எதுக்கு நம்ம பெயிண்ட் வச்சு நம்ம எந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனல் வந்து ரோலா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா நீட்டா இழுத்து விட்டுட்டு நீங்க பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், பெயிண்ட் பண்ணும்போதோ இந்த ஃபேப்ரிக் க்ளூவோ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இது நல்லா ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கும். நமக்கு காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம ட்ரீம் கேச்சர் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இப்போ இதுல எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கலர் பண்ணி இதை இன்னும் எப்படி எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து வீட்டுல வால் ஹேங்கிங்க நம்ம மாட்டிக்கலாம். இது போக இந்த இடத்துல பாருங்க, அது காயட்டும், இந்த பேப்பர்ஸ் காயிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதே ஒரு சனல் வச்சுட்டு ஓகே, இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனல் வந்து ஒரு காயில் மாதிரி ஒரு ஈக்குவலா 3 த்ரெட் எடுத்துக்கங்க. ஈக்குவலா ஒரு 3 த்ரெட் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டேன். இப்போ இந்த த்ரெட்டை வந்து நான் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிக் பண்ண போறேன். இப்போ இதை வந்து நான் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிக் பண்ண போறேன். ஓகே, கம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கங்க. கம் அப்ளை பண்ணிட்டு இப்போ இதை வந்து ஒரு காயில்ல நீங்க ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. காயில் பண்ணும்போது இடையில கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. அப்ப அந்த காயில் வந்து பிரியாம இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 காயில் ரெடி பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காயில் நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, கம் போட்டீங்கன்னா ஒட்டிக்கிறோம், கொஞ்சம் காயிடும். இன்னொரு காயில் நான் பண்றேன். பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கையப்ப கிளீன் பண்ணிக்கணும். இந்த காயில் வந்து பாருங்க நல்லா ஒட்டிக்கிறோம். கொஞ்ச நேரம்
பிடிச்சா போதும். ஓகே, அடுத்த காயில் வந்து கம் வந்து கொஞ்சம் நிறைய வச்சீங்கன்னா சீக்கிரமா பிடிச்சிக்குவோம். அடுத்த காயில் ரெடி பண்றோம். ஸ்டார்டிங்லயும் இந்த காயிலுடைய சைட்ல அந்த ரோ அந்த த்ரெட்டருடைய சைட்ல கம் போடணும் நம்ம. ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த காயில் வந்து நான் மூணு காயில் பண்ணிடுறேன். 3 காயில் பண்ணிடுறேன். கம் ஒட்டிக்கங்க. கம் தான் ஒட்டணும். அப்பப்ப நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பிசுறா இருக்கும். ஏன்னா அந்த ஜூட் த்ரெட்டும் கையில ஒட்டும். ஓகே, இங்க பாருங்க. இப்போ எண்ட்ல கொஞ்சம் நிறைய கம் போட்டு விட்டுருங்க. இப்போ இது காயட்டும். இந்த 3 காயில் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் த்ரெட் எடுக்கிறேன். நானு த்ரெட் எடுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்காங்க. ஒரு 3 to 4 inches நம்ம எடுத்துக்கலாம். 4 inchesல பாத்தீங்கன்னா 6 ஸ்ட்ரைப்ஸ் நான் கட் பண்றேன். ஒவ்வொன்றுக்கும் 6 கட் பண்றேன். அப்போ 3 காயிலுக்கு 18 pieces கட் பண்ணணும். நம்ம இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் காயில நான் எடுத்திருக்கேன். அதுல ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளன் த்ரெட்ல பண்ணலாமா? உள்ளன் த்ரெட் ட்ரை பண்ணலாம், தாராளமா பண்ணலாமா? நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உள்ளன் த்ரெட்ல தாராளமா நீங்க பண்ணலாம். இப்போ இதுல பாருங்க, இந்த காயில்ல ஒன் சைடு வந்து நல்ல க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரைப்ஸ இப்படி நீங்க வச்சுக்கோங்க. 1 ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நல்லா சென்டருக்கு கொண்டு வாங்க. 1 2 then 3 4 கம் வச்சுக்கோங்க. 3 வச்சிருக்கேன் நானு. திரும்ப அகைன் கம் வச்சுக்கோங்க. 4 3 4 வந்துருச்சு. அடுத்தது 5 1 2 3 4 5 then 6. இப்போ 6th one நான் அட்டாச் பண்ண போறேன்.
6:1 கொஞ்சம் மேல கொண்டு வரலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் சார்ட் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, அந்த சார்ட்டை வந்து நம்ம சர்க்கிளா கட் பண்ணணும். சர்க்கிளா கட் பண்ணிட்டு இந்த காயில் சைஸ்க்கு சர்க்கிளா கட் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம இப்படியே ஒட்டி வச்சிடலாம். ஒட்டிட்டோம்னா நமக்கு ஒரு அழகான ஃபிளவர் வந்து கிடைச்சிரும். இந்த ஜூட் ஃபிளவர் கிடைச்சிரும். சைஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூட் ஃபிளவர் வந்து நமக்கு அழகா கிடைச்சிருக்கா? இதை நான் நகர்த்திக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த ஜூட் ஃபிளவர் வந்து உங்களுக்கு நீட்டா கிடைச்சிருக்கும். இப்ப அந்த அடியில காயறதுன்னா காய வச்சிடலாம். நம்ம இப்ப அவசரமா பண்றதுனால நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் அளவுக்கு சார்ட் கட் பண்ணிட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். நான் அதுக்குள்ள அடுத்த ஃபிளவர் பண்ணிடுறேன், அட்டாச் பண்ணிடுறேன். பாருங்க, 1 ஃபுல்லா கம் அப்ளை பண்ணிருங்க. இது வந்து ஜஸ்ட் டெக்கரேஷனுக்கு தான். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஃபிளவர் வந்து நீங்க அட்டாச் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் லென்த் கூட இருந்தா நம்ம கட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா எடுத்திருக்கேன், நீங்க கரெக்டா அளவெடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க 4. இந்த ஜூட்ல வந்து ஜூட்டும் கம்மும் நமக்கு சேரும் போது கையில கொஞ்சம் ஒட்டதான் செய்யும். பட் நம்ம வந்து அப்பப்போ தண்ணியில கைய நனைச்சுக்கலாம், இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு திரும்ப வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, தென் இன்னும் ஒரு பெட்டல் வச்சிடலாம். ஓகே, இன்னும் ஒரு பெட்டல் மட்டும் அதுல வச்சிடலாம். ஓகே, 2 பூ கூட வச்சிடலாம். டைம் ஆயிடும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் நமக்கு கிடைச்சிருது. இந்த சைடு திருப்பிட்டுட்டீங்க. அந்த சைஸ வந்து கிளியர் பண்ணிக்கங்க. பெட்டல்ஸோட ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இது நீங்க பொறுமையா காய வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா இவ்வளவு வராது. நம்ம இம்மீடியட்டா நான் பண்றதுனால உங்களுக்கு கையில ஊத்திக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பாருங்க, ஃபிளவர் வந்து மேல வரணும், இது வந்து கீழே வரணும். ஓகே, ஓகே, இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாருங்க 6 ஃபிளவரும் நான் பண்ணியாச்சு. 2 கூட போதும், நமக்கு 3 காயில் இருக்கு, இருந்தாலும் 2 ஃபிளவர் போதும். ஓகே, இந்த மாதிரி அடுத்து ஒரு ஃபிளவர் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃபிளவர் காயறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடியில அந்த சார்ட் வச்சு ஒரு கவர் பண்ணிட்டீங்கன்னா இது பிரிஞ்சு வராது. இந்த சார்ட் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதுல நீங்க நல்ல கம் போட்டுட்டு இதுல அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிளவர் ரெடி ஆயிரும். போதும், 2 ஃபிளவர் கூட போதும். இப்போ இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு நான் இதுல அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இது அப்படியே இந்த சைடு இந்த கிரீன் கேச்சர்ல நம்ம இந்த ஃபிளவர்ஸ் வந்து அழகா இப்படி ஒட்டணும். இது சைடுல 2 சைடு வேணாலும் நீங்க ஒட்டிக்கலாம், இல்ல ஒரே சைடு வேணாலும் நீங்க ஒட்டிக்கலாம். பாருங்க, நான் வந்து இப்போ இத ஒரே சைடுல கொண்டு வந்துடலாம். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சொட்டி வேணாலும் நம்ம ஒட்டலாம். இந்த ஃபிளவர் நம்ம ஒட்டியாச்சு. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான ட்ரீம் கேச்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நமக்கு கலர்ஸ் பண்ணி நம்ம பாத்திரலாம்.
ஒரு 2 minutes. ஓகே, இது நல்ல ஒரு வால் ஹேங்கிங்கா நம்ம மாட்டி வைக்கலாம். இந்த ஃபுல்லாவே இந்த ஜூட் ஃபுல்லாவே நீங்க ஃபிளார் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம இத கலர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிளாட் பிரஷ் எடுத்துக்கணும். ஆக்சுவலா ஃபிளாட் பிரஷ் எடுத்தனால இருக்கும். ஃபிளாட் பிரஷ் எடுத்துட்டு ஓகே, ஃபிளாட் பிரஷ் எடுத்துக்கங்க. கலர்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். இந்த கலர் தான் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. கலர் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம கலர் பாருங்க. ஆரஞ்சு கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம், ரெட் கொடுக்கலாம். இந்த ஃபிளார்க்குலாம் ரெட் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வைப்ரண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லோ கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ நான் இதுல வந்து இந்த ஃபிளாருக்கு நான் ரெட் கொடுக்க போறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க கலர் பண்ணுங்க. ஓகே, இந்த ஜூட் த்ரெட் வந்து அக்ரிலிக் கலர்ல பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது நான் வந்து உடனே பண்றேன். நீங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க கலர் பண்ணலாம். செஞ்சுட்டு ஒரு 1/2 hour காய வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க கலர் பண்ணுங்க. ஓகே, இந்த 2 கலரும் ஃபிளாரும் நான் ரெட் கொடுக்குறேன். ஓகே, இதுல வந்து மேல வந்து ரெட், எல்லோ, ஆரஞ்சு அந்த ஷேட்ல நம்ம கொடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ஃபிளாருக்கு வந்து நான் ரெட் கொடுத்ததுனால இங்க வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லோ ஆரஞ்சு ஷேடு கொடுக்கலாம். நடுவுலையும் நீங்க வந்து ரெட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபிளாருக்கு ரெட் கொடுத்துட்டு சென்டர்ல கொஞ்சம் எல்லோ கொடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நமக்கு தேவையான கலர் பிளாக் வேணாலும் கொடுக்கலாம். பிளாக் இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபிளாருக்கு வந்து கலர் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் எல்லோ கலர் கொடுக்குறேன். நமக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க கொடுக்கலாம். கலர் வந்து உங்களோட சாய்ஸ் தான். எப்படி ஜூட்ல கலர் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கலர் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்க என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அக்ரிலிக் கலர் தான் கொடுக்கணும். போஸ்டர் கலர் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இதெல்லாம் நம்ம முதல்ல கலர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லோ கொடுத்துருக்கேன். அதோடவே நான் கொஞ்சம் ஆரஞ்சு கொடுக்குறேன். சார்ட்டுக்குமே கலர் சார்ட் போட்டீங்கன்னா பிளாக் சார்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து கலர்ஸ் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கலர் யூஸ் பண்ணும்போது ஆர்டினரியா இருக்கிற ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைஃபையா ஆயிடும். உங்களுக்கு பாக்குறதுக்கு லுக் இருக்கும். ஜூட் வச்சுட்டு நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஜூட்ல டால்ஸ் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணிட்டு கோன் மாதிரி ஷேப் செஞ்சுட்டு பழைய டால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டால் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஜூட்ல பேஸ்கெட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம ஜூட்ல பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி காட்டணுங்கிறதுக்காக நான் ட்ரீம் கேச்சர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா ட்ரீம் கேச்சர்ங்கிறது கிராஃப்ட்ல வந்து ஒரு மெயினான ஐட்டம் தான். அந்த ட்ரீம் கேச்சர் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வால் ஹேங்கிங்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுதான் மெயின். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஆரஞ்சு நான் கொடுத்துருக்கேன். அந்த ரிங் ஃபுல்லாவே நான் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பினிஷ் பண்ணியாச்சு. இந்த இது ஜூட்டாவே இருந்தாலும் இருக்கலாம், இல்ல நீங்க கலர் பண்றதாலும் பண்ணிக்கலாம். இந்த லீஃப்க்கு மட்டும் நான் கலர் காமிக்கிறேன், அதோட நம்ம ஒர்க் முடியுது. லீஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிரீனும் yellowவும் கலந்து நான் கொடுக்குறேன். நம்மளோட ட்ரீம் கேச்சர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லீஃப் சைட்ல வந்து கொஞ்சம் yellow கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க சார்ட்ங்கிறதுனால கலருக்கு வாட்டர் எல்லாம் தேவையில்லை, நம்ம டைரக்டாவே கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா கம்ல நல்லாவே ஊட்டிக்கிறோம். நீங்க காய வச்சுட்டு சின்ன வீல் கூட செய்யலாம். இவ்வளவு பெரிய வீல்ல ஒரு பேங்கிள விட கொஞ்சம் பெரிய சைஸா பண்ணுங்க, ரொம்ப பேங்கிள் சைஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம அந்த லீஃப் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ணிடலாம். இது நீங்க மல்டி கலர்ல கூட கொடுக்கலாம். இது கிரீன் தான் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பர்பிள் ஷேடு கொடுக்கலாம். லீஃப்க்கு வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, முடிஞ்சுட்டா ட்ரீம் கேச்சர் கலர் பண்ணியாச்சு. இந்த ஜூட் த்ரெட் ஒவ்வொரு த்ரெட்டுக்குமே நம்ம கலர் பண்றதுனால பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான ட்ரீம் கேச்சர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ட்ரீம் கேச்சர் வந்து இப்போ நம்ம நல்ல ஒரு திக் ரவுண்டா இருக்கு இல்லையா, திக் ரவுண்டா இருக்கு இந்த ட்ரீம் கேச்சர். பாருங்க, இதுதான் நம்மளோட ட்ரீம் கேச்சர். நான் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த ஜூட்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அழகான ட்ரீம் கேச்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜூட் வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட்டுக்கு ரெட் கொடுக்கறத விட கொஞ்சம் பிளாக் ஹைலைட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சென்டர்ல, அப்பதான் அந்த ஃபிளார் வந்து எடுக்கும். ஓகே, இந்த சென்டர்ல வந்து பிளாக் கொடுத்துறேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும் பாக்குறதுக்கு. ஓகே, ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜூட் த்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வால் ஹேங்கிங் நம்மளோட சார்ட் இதை மட்டுமே வச்சுட்டு நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஒர்க் வந்து எல்லாருக்குமே ஓகே. ஓகே, இந்த மாதிரி இந்த வளையம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ட்ரீம் கேச்சர் சொல்றது. இங்க வந்து நீங்க இந்த பிளாக்கு நடுவுல ஒரு பேர்ல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர்ஸ் வந்து நான் எல்லாமே த்ரெட்லயே பண்ணியாச்சு, ஜூட்லயே பண்ணியாச்சு. இது ஃபுல்லா ரோலிங் வந்து நம்ம சார்ட்ல பண்ணிருக்கோம். இது ஒரு ட்ரீம் கேச்சர். இது வந்து நம்ம வீட்டுல ஒரு ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், ஹேங்கிங் வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம்.
இது நான் சொல்லியிருக்கேன் உள்ளன் த்ரெட் அந்த குக்கர் கேஸ்கட் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கேஸ்கட்டை சுத்தி இந்த மாதிரி ரோலர் பண்ணிடலாம். ரோலர் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு டிசைன் ஒரு பேப்பர் ஒரு சணலை வச்சுட்டு நம்ம ஒரு வால் ஹேங்கிங் நம்ம இப்படி பண்ணலாம்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒர்க் எப்படி இருந்தது உங்களுக்கு? மேம் முனியம்மாள் மேம். எஸ் மேம், சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ஃபிளார் மட்டும் வேற கலர்ல பண்ணா எப்படி மேம் இருக்கும்? கொஞ்சம் கலர் ரெண்டுமே ஒரே கலரா இருக்கு இல்லையா? கரெக்ட் மேம். இப்ப நான் வந்து ரிலேட்டட் கலர் மாதிரி கொடுத்திருக்கேன். ஆரஞ்சு எல்லோ ரெட் அந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்திருக்கேன். இதே நீங்க ஒயிட் கலர்ல கூட கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்க மேம் சொன்ன மாதிரி அட்ராக்டிவா வேணும் அப்படின்னா பாக்குறதுக்கு நல்ல பிளசண்டா இருக்கிற மாதிரியும் கலர் செலக்ட் பண்ணோம்னா நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜிக்கு சூப்பரா இருக்கும்.